நம்ம அண்ணனை நேருக்கு நேரம் எதுக்குறதுக்கு பயந்த இந்த கபட நாடக கூட்டம் கடைசியில பொதுமக்களோட உயிரையே ஒரு ஆயுதமா வச்சு தன்னோட பொலிட்டிக்கல் கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. காலையில நாமக்கல்ல நம்ம அண்ணன் பேசுறப்ப அவர் பேசுறத ஒரு மாதிரி சிங்கே ஆகாம ஒளரி பேசுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா கடைசியில நம்ம அண்ணனே அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்ல. சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே கரூருக்கு வந்தா அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே கரண்ட் கட் ஆகுது. அளவுக்கு அதிகமான அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நம்ம அண்ணனுக்காக கூட்டின அந்த கூட்டத்துக்கு நடுவுல இந்த கபட நாடக கூட்டத்தை சேர்ந்த எவனோ ஒருத்தன் நம்ம அண்ணன் மேல செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்கான். இது எல்லாத்தையும் விட இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்க என்ன நடந்தாலும் எதுவுமே கேட்காத சில பேரு அவசரமா ஹாஸ்பிட்டலை தேடி ஓடுறாங்க. அதுலயும் அவங்க அங்க போய் பண்ண ஒரு ஆக்டிங் இருக்கே, அதுலயே பச்சையா தெரியுது இது யாரோட வேலைன்னு சொல்லிட்டு. ஆனா அவ்வளவு சோகமான சூழ்நிலையிலையும் ஆம்புலன்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டுறதா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில ஸ்டிக்கர் ஒட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். எப்ப பொதுமக்களோட உசுரை வச்சு ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ இதுக்கு பொதுமக்கள் தான் சரியான பதில் சொல்லணும்.